உலகத்திலேயே தமிழ்நாடு தான் வந்து 4வது இடம் இந்த காற்றாலை மூலயமா மின்சாரம் உற்பத்தி பண்றதுல. அப்ப இந்தியாவுல 2வது இடம். கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட்ஸ் மின்சாரம் இந்த காற்றாலை மூலயமா மட்டுமே நம்ம உருவாக்குறோம். முதல் இடத்துல குஜராத் இருக்கு, அது ஒரு 14,000 கிட்ட உற்பத்தி பண்ணுது. 3வது இடத்துல வந்து கர்நாடகா இருக்கு, அது ஒரு 8,000 மெகாவாட்ஸ் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ இதுல இந்த காற்றாலை வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இந்த ஏரியாலலாம் இந்த காற்றாலையை நீங்க பார்க்கலாம். சோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது சுத்துறது மூலயமா அது வந்து அந்த ஃபாரடேஸ் லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ இடையில வந்து காந்தத்துக்கு நடுவுல அந்த காப்பர் கம்பியை வைக்கும் போது சோ அது சுத்தம் போது அதுல வந்து மின்சாரம் உருவாகும். அந்த மின்சாரம் வந்து அங்க இருந்து எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருக்க இந்த டிரான்ஸ்ஃபார்முக்கு அவங்க வந்து கீழே கனெக்ஷன் கொடுத்தாங்க, அதுல வந்து அது ஸ்டோர் ஆகும். சோ இப்படிதான் இந்த காற்றாலை மூலயமா மின்சாரம் எடுக்கிறாங்க. இதுல 7,000 கோடி கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அலோகேட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா சீஷோர், அதாவது பீச் ஓரமா, அந்த கடற்கரை ஓரமா இருக்க இடத்துல வந்து இது மாதிரி காற்றாலைகள் அமைக்கிறதுக்கு ஒரு 7,000 கோடி வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்ம அடிக்கடி இனிமே வந்து இந்த காற்றாலையை பீச் சைட்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.